வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கான சமையல் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு செய்யலாம். பச்சை சுண்டைக்காவை வச்சு கூட்டு செய்யலாம். நான் அதுக்காக ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி உரலில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்திருந்தேன். அதை இந்த மாதிரி நசுக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு பொரியட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருந்தேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் காரம் சேர்த்துக்க போகிறோம். நான் காரத்துக்காக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம். கொஞ்சமாக இந்த சுண்டைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி கொதித்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நசுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சிம்பிளான ரசம் செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், தனியா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு இதை கொஞ்சம் கொரன்னு பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் எடுத்து அந்த ரசத்தோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு காரசாரமான முட்டை வறுவல் செய்யலாம். நான் அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 2-3 வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், அதுவே போதும். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். 3 முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதில் எல்லோ தனியாக ஒயிட் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டும், அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்க போகிறோம். முதல்ல இதில் முட்டையோடைய வெள்ளை பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதில் முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு சும்மா ஒரு 2-3 தடவை பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு காரசாரமான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரசம் கூட்டி வச்சுருந்தோம், அதை நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். புளி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுக்கிட்டு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ரசம் கரைச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். அது பொரியட்டும். நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சி வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான சுண்டக்காய் கூட்டு, சிம்பிளான ரசம், காரசாரமான முட்டை வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.